இந்த 2024ஆம் ஆண்டு எக்கச்சக்கமான நடிகர் நடிகைகளுக்கு இயக்குனர்களுக்கு திருமணம் நடந்திருக்கு. இந்த நட்சத்திர திருமணங்களை எந்த மாசத்துல நடந்தது அப்படிங்கிற விவரத்தை பார்த்துடலாம். 2024 ஜனவரி மாதம் 17ஆம் தேதி நடிகை லீனா நாயர் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் திருமணம் நடந்தது. பிப்ரவரி 12ஆம் தேதி என்னங்க சார் உங்க சட்டம் படத்தை இயக்கிய பிரபு ஜெயராமுக்கும் கல்லூரி பேராசிரியை தீபாவுக்கும் திருமணம் நடந்தது. பிப்ரவரி 22ஆம் தேதி நடிகை ரகுல் பிரீத் சிங் தனது காதலரான பாலிவுட் நடிகர் ஜாக்கி பக்கானியை திருமணம் செய்து கொண்டார். அதே மாதம் பிகில் படத்தில் நடித்த நடிகையும் பிரபல நடிகர் ரோபோ சங்கரின் மகளுமான இந்திரஜாவுக்கும் உறவினரான கார்த்திக்கும் திருமணம் நடைபெற்றது. மார்ச் மாதம் 12ஆம் தேதி நிலா என்கிற மீரா சோப்ராவுக்கும் தொழிலதிபர் ரக்ஷித் கெஜ்ரிவாலுக்கும் திருமணம் சிறப்பாக நடைபெற்றது. ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி அபர்ணா தாஸுக்கும் அவரது காதலரானும் நடிகருமான தீபக் பரம்போல் இருவருக்கும் திருமணம் நடந்தது. இந்த தீபக் பிரபல மலையாள படமான மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருந்தார். மே மாதம் 19ஆம் தேதி சைரன் படத்தை இயக்கிய இயக்குனர் ஆண்டனி பாக்யராஜுக்கும் அவருடைய காதலி ரம்யாவுக்கும் காதல் திருமணம் சிறப்பாக நடந்தது. ஜூன் மாதம் 9ஆம் தேதி அன்னைக்கு இயக்குனர் வெங்கட் பிரபுவின் சகோதரரும் நடிகருமான பிரேம்ஜி அமரனுக்கும் அவருடைய நீண்ட நாள் காதலியான வங்கி ஊழியர் இந்துவுக்கும் திருமணமானது திருத்தணியில் ரொம்ப சிறப்பாக நடந்தது. அதனைத் தொடர்ந்து சென்னையிலையும் ஒரு வரவேற்பு விழா நடந்தது. அதே போல ஜூன் மாதம் 10ஆம் தேதி இயக்குனர் தம்பி ராமையாவின் மகனும் நடிகருமான உமாபதி ராமையாவுக்கும் நடிகர் அர்ஜுனின் மகள் நடிகை ஐஸ்வர்யாவுக்கும் காதல் திருமணம் சென்னையில் ரொம்ப சிறப்பாக நடந்தது. அதனைத் தொடர்ந்து வரவேற்பு விழா ஒரு நட்சத்திர ஹோட்டலில் ரொம்ப கிராண்டாக நடத்தினார். அதே ஜூன் 23ஆம் தேதி பிரபல பாலிவுட் நடிகை சோனாக்ஷி சின்ஹாவிற்கும் பிரபல பாலிவுட் நடிகர் ஜாகிர் இக்பாலுக்கும் திருமணம் நடந்தது. ஜூலை மாதம் 3ஆம் தேதி நடிகர் சரத்குமாரின் மகளும் நடிகையுமான வரலட்சுமியுக்கும் தொழிலதிபர் நிக்கோலாய் சச் தேவுக்கும் திருமணம் தாய்லாந்தில் ரொம்ப கிராண்டாக நடந்தது. ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஹாரிக் ஹாசன் மரியா ஜெனிஃபர் காதல் திருமணம் நடந்தது. ஹாரிக் ஹாசன் பிரபல நடிகர் ரியாஸ்கான் உமா ரியாஸ்கான் தம்பதியின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி டான் படத்தை இயக்கிய இயக்குனர் சிபி சக்கரவர்த்திக்கும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரான ஸ்ரீ வர்ஷினிக்கும் திருமணம் நடந்தது. செப்டம்பர் 5ஆம் தேதி நடிகை மேகா ஆகாஷுக்கும் காங்கிரஸ் எம்பி திருநாவுக்கரசனுடைய மகன் சாய் விஷ்ணுவுக்கும் திருமணம் ரொம்ப சிறப்பாக நடந்தது. செப்டம்பர் 16ஆம் தேதி நடிகர் சித்தார்த்துக்கும் நடிகை அதிதி ராவுக்கும் காதல் திருமணம் தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள ரங்கநாயகி சுவாமி கோவிலில் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களில் அவங்களுடைய வரவேற்பு விழா ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சுது. அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி இசையமைப்பாளர் சுனில் ஷியாம் மற்றும் உத்ரா கிருஷ்ணன் காதல் திருமணம் ரொம்ப சிறப்பாக நடந்தது. நவம்பர் 8ஆம் தேதி நடிகை ரம்யா பாண்டியனுக்கும் அவரது காதலர் யோகா மாஸ்டர் லோவெல் தவானுக்கும் காதல் திருமணம் காசி பகுதியில் ரொம்ப சிறப்பாக நடந்தது. டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி நடிகர் நாகார்ஜுனாவின் மகன் நடிகர் நாக சைத்தன்யா நடிகை சோபிதா துலிபாலாவினோட திருமணம் ஹைதராபாத்தில் ரொம்ப சிறப்பாக நடந்தது. இதில் தெலுங்கு இண்டஸ்ட்ரியே ஒன்றா கலந்துக்கிட்டாங்க. அதனைத் தொடர்ந்து அதே நவம்பர் மாதத்தில் நடிகர் ஜெயராமன் மகனும் நடிகருமான காளிதாஸ் ஜெயராமன் அவருடைய காதலி தாரிணி காளிங்கராயா திருமணம் குருவாயூர் கோவிலில் ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சுது. டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி கீர்த்தி சுரேஷ் ஆண்டனி தட்டில் திருமணம் ரொம்ப சிறப்பாக நடந்தது. இந்த ஆண்டனி தட்டில் கீர்த்தி சுரேஷோட நீண்ட நாள் காதலர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த காதல் திருமணங்கள் மற்றும் பெற்றோர் முடிவு பண்ணி நடத்திய திருமணங்கள் எல்லாமே இந்த வருஷத்தில் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட திருமணங்கள் இந்த ஆண்டில் மட்டும் நடந்திருக்கு. எல்லா நட்சத்திர தம்பதியும் ரொம்ப சிறப்பாக ஹனிமூனை கொண்டாடி மகிழ்ச்சியாக வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு விஜய் டாக்கி சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.